ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கனடா நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது. தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பக்தர்கள் புனித நீராடுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் மற்றும் சங்கர் சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் NVS-02 செயற்கைக்கோள் GSLV F-15 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து இன்று காலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதன் மூலம் இஸ்ரோ தனது 100வது ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி சாதனை படைத்துள்ளது. NVS-02 செயற்கைக்கோள் பயண வழிகாட்டுதல், பாதுகாப்புத்துறை செயல்பாடுகளில் உதவிகரமாக இருக்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், வரும் 5 ஆண்டுகளில் மேலும் 100 செயற்கைக்கோள்களை செலுத்த தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என்றும் அவர் கூறினார். மேலும் ககன்யான் திட்ட முன்னேற்பாடுகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் NGLV சந்திரயான் 4, சந்திரயான் 5 திட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நாராயணன் குறிப்பிட்டார். 100வது ராக்கெட் ஏவும் நிகழ்வில் ஏராளமான பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். ராக்கெட் விண்ணில் பாய்ந்ததை நேரில் கண்டது தங்களை வியப்பில் ஆழ்த்தியதாக அவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். முதல் முறையா நாங்க ராக்கெட் லான்ச் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க மாணவர்கள் எல்லாம் பாக்குறதுக்காக நிறைய வாய்ப்புகள் தராங்க. குழந்தைகள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா இத பார்த்தாங்க. அதோட நிறைய கேள்வி பதில்கள் மாதிரி நிறைய ராக்கெட் பத்தின தகவல்களா பசங்க கிட்ட இருந்தே கேக்குறாங்க. அது சொல்லணுங்கிறதுக்காகவே எங்க பசங்க எல்லாம் ஆர்வமா அதை பத்தின எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் பேர் ஜி கிருஷ்ணவின். நான் திருவாரூர் மாவட்டம் விவேகானந்தா வித்தியாசம் CBSE மேல்நிலைப்பள்ளி ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தோம். அங்க ஏற்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வச்சு பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நான் பேசுவோம். பிரைஸ் தராங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். என் பெயர் எஸ் விஸ்வம். நான் திருவாரூர் மாவட்டம் விவேகானந்தா வித்யாசலம் சீனியர் செகண்ட் ஸ்கூல்ல வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. முதல் டைம் வரேங்க. இந்த எஸ்டோ பாக்குறதுக்கு நாங்க பஸ்ல இருந்து வந்தோம். ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. வாழ்க்கையில முதல் முறையா இதெல்லாம் நான் பாக்குறேன். கனடா நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்குற்றச்சாட்டுகள் உண்மையற்றவை என்றும் இந்தியாவின் உள் விவகாரங்களில் கனடா தொடர்ந்து தலையிட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. இதுபோன்ற தலையீடுகளால் சட்டவிரோத குடியேற்றம், குற்றச்செயல்கள் போன்றவை அதிகரிக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு ஆதரவான செயல்பாடுகளை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி ஷதாரா தொகுதியில் இன்று நடைபெறும் பேரணியில் பங்கேற்கிறார். பிஜேபி மூத்த தலைவரான திரு மனோகர் லால் ஆர்கேபுரம் தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பத்லி, திமர்பூர் தொகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி பவானா தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மேலும் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை மூத்த தலைவர்கள் திரு ஜெய்ராம் ரமேஷ், திரு தேவேந்தர் யாதவ் ஆகியோர் இன்று புதுதில்லியில் வெளியிடுகின்றனர். இதற்கிடையே தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணி இன்று தொடங்கியுள்ளது. 3 நாட்களில் இப்பணி முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மானாவாரி வேளாண்மை தொடர்பான சர்வதேச கருத்தரங்கு ஹைதராபாத்தில் இன்று தொடங்கியது. மத்திய வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறை செயலாளர் டாக்டர் ஹிமான்ஷு பதக் இதனை தொடங்கி வைத்தார். குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற முப்படைகள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இதில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இதையொட்டி தில்லி விஜய் சவுக் பகுதியில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 9:30 மணி வரை
போக்குவரத்து நிறுத்தப்படும் என்று தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள். விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இன்று மவுனி அமாவாசையையொட்டி காலையில் மட்டும் 2,78,00,000 பேர் புனித நீராடியுள்ளனர். இந்நாளையொட்டி பிரயாக்ராஜில் 7 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 22 கோடிக்கும் மேற்பட்டோர் அங்கு நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. மவுனி அமாவாசையையொட்டி மகா கும்பமேளாவில் பங்கேற்கும் பக்தர்கள் அருகில் உள்ள கங்கை நதிக்கரையில் புனித நீராடுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இன்றைய தினத்தில் சுமார் 8 கோடிக்கும் மேற்பட்டோர் பிரயாக்ராஜில் உள்ளதாகவும் அனைவரும் திரிவேணி சங்கமத்தில் நீராடுவது என்பது கூட்ட நெரிசலை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரயாக்ராஜில் இன்று காலை கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் அவர் இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளார். நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் பக்தர்கள் புனித நீராடுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் தம்மிடம் தொலைபேசி வாயிலாக தகவல் கேட்டறிந்ததாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். பிரயாக்ராஜில் தற்போது நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. தை அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் மக்கள் புனித நீராடி தங்கள் முன்னோர்களை வழிபட்டு வருகின்றனர். இதையொட்டி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் மக்கள் புனித நீராடி தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் மற்றும் சங்கர் சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பத்தும்வானில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் 21-13, 21-18 என்ற செட் கணக்கில் இஸ்ரேலின் டேனியலை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் சங்கர் சுப்பிரமணியன் 15-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜூன் வெய் சியாமை தோற்கடித்தார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் கபூர், ருத்விகா ஷிவானி இணை 21-8, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் வீரா பட் சாரா ராட் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், இங்கிலாந்தின் சார்லஸ் ப்ரூம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நெதர்லாந்து சர்வதேச செஸ் போட்டியில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். விச்கான்சியில் நேற்று நடைபெற்ற 9வது சுற்று ஆட்டத்தில் மற்றொரு இந்திய வீரரான லியோன் லூக்கை அவர் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவடையும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கனடா நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது. தில்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பக்தர்கள் புனித நீராடுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன்
போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் மற்றும் சங்கர் சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.